ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்சிஆர்டி கிளாஸ் 3 சாப்டர் 2 ஷேக்கி பாஸ் மக்கியோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஷேக்கி பாஸ் மக்கினா அகங்காரம் பிடிச்ச ஒரு ஹவுஸ் ஃப்ளை. ஷேக்கி பாஸ்னா அகங்காரம், மக்கினா ஹவுஸ் ஃப்ளை. एक था जंगल, उस जंगल में एक शेर भोजन करके आराम कर रहा था. ஒரு காட்டில் ஒரு சிங்கத்துக்கு ஹிந்தியில் ஷேர்னு சொல்லுவாங்க. ஷேர் போஜன் கர்க்கே ஆராம் கர் ரஹா தா. போஜன்னா ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஆராம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்துச்சான். இத்தனை மே ஏக் மக்கி உடுத்தி வஹா ஆம் பவுஞ்சி. அந்த சமயத்தில் ஒரு மக்கி ஹவுஸ் ஃப்ளை பறந்து உடுத்தினா பறந்து வஹாம் பவுஞ்சி அங்கே வந்து சேர்ந்துச்சான். शेर ने 2-3 दिनों से स्नान नहीं किया था. சிங்கம் 2-3 நாளாக குளிக்காமல் இருந்துச்சான். ஸ்நான்னா குளிக்கிறது, நஹி கியானா குளிக்கல. इसलिए मक्खी शेर के कान के एकदम पास बिन करने लगी. அதனால் ஹவுஸ் ஃப்ளை சிங்கத்தோட காது கிட்ட போய் பின்னு சத்தம் போட்டுச்சான். शेर को बहुत मुश्किल से नींद आई थी. சிங்கத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கம் வந்த சமயம் அது. முஷ்கில்னா கஷ்டம், நீந்தாயித்தினா தூக்கம் வர்றது. உஸ்னே பஞ்சா உட்டாயா. சிங்கம் ஹவுஸ் ஃப்ளையே ஒரு அடி வச்சுது. மக்கி உட் கை. ஹவுஸ் ஃப்ளை பறந்து போயிடுச்சு. लेकिन फिर से शेर के कान के पास बिन शुरू हो गई. மறுபடியும் ஹவுஸ் ஃப்ளை சிங்கத்தோட காது கிட்ட போய் பின் சத்தம் போட்டுச்சு. அப் ஷேர்கோ குஸ்ஸா ஆயா. சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துச்சான். குஸ்ஸானா கோவம். வ தஹாடா, அது கர்ஜிச்சு தான். அரே மக்கி தூர் ஹட். ஏ மக்கி दूरमा पो, वरना तुझे अभी जान से मार डालूँगा. वरना நீ போலனா तुझे अभी जान से मार डालूँगा. तुझेना உன்னை நான் கொன்னுடுவேன், மார் டாலுங்கானா கொன்னுடுவேன் அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சான். मक्की ने धीरे से कहा, चीची जंगल के राजा के मुँह से ऐसी भाषा कही ஷோபா தேத்தி ஹே. ஹவுஸ் ஃப்ளை சொல்லிச்சான், காட்டில் ராஜாவான சிங்கத்தோட வாயிலிருந்து இந்த மாதிரி பேச்செல்லாம் வரலாமா அப்படின்னு ஹவுஸ் ஃப்ளை சொல்லிச்சான். மூசேனா வாயிலிருந்து, ஐசி பாஷானா இந்த மாதிரி பேச்சு. ஷேர்கா குஸ்ஸா பட் கயா. சிங்கத்துக்கு கோவம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. குஸ்ஸானா கோவம், பட் கயானா கோவம் அதிகமாகிறது. उसने कहा, एक तो मुझे सोने नहीं देती, ऊपर से मेरे सामने जवाब देती है. சிங்கம் சொல்லிச்சான், நீ முதல்ல என்னை தூங்க விட மாட்டுற, பத்தாததுக்கு என் முன்னாடி வந்து நின்று என்னை எதிர்த்து வேற பேசுகிற அப்படின்னு சிங்கம் ஹவுஸ் ஃப்ளை கிட்ட சொல்லிச்சான். சோனே நெய் தேத்தினா தூங்க விடலை, சாம்னே ஜவாப் தேத்தினா முன்னாடி வந்து நின்று எதிர்த்து பேசுகிறது. சுப் ஹோ ஜா வர்னா அபி. வாய் மூடிட்டு இங்கேருந்து கிளம்பிடு, இல்லைன்னா உன்னை அப்படின்னு சிங்கம் ஹவுஸ் ஃப்ளை பார்த்து சொல்லிச்சான். மக்கி போலி, வர்னா கியா கர் லோகே, மே கியா தும்சே டர் ஜாவுங்கி. ஹவுஸ் ஃப்ளை கேட்டுச்சான், நான் இங்கேருந்து போகலன்னா என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன உன்னை பார்த்தா பயம்னு நினச்சியா அப்படின்னு ஹவுஸ் ஃப்ளை சிங்கத்தை பார்த்து கேட்டுச்சான். मैं तो तुमसे भी लड़ सकती हूँ, हिम्मत हो तो आ जाओ. எனக்கு உன்னை விட சக்தி ரொம்ப அதிகம், தைரியம் இருந்தால் நீ என் கூட சண்டை போடவா அப்படின்னு ஹவுஸ் ஃப்ளை சிங்கத்தை பார்த்து கேட்டுச்சான். ஷேர் ஆக் பபுலா ஹோ உட்டானா பொறுமையாக இருந்த சிங்கத்தோட கண்ட்ரோல் போயிடுச்சு. கோவம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. उसने कान के पास पंजा मारा, मक्की तो उठ गई, पर कान सरा छिल गया. காது கிட்ட உட்காந்துருந்த ஹவுஸ் ஃப்ளையை சிங்கம் ஒரு அடி கொடுத்துதான்.
ஆனால் அங்கேருந்து ஹவுஸ் ஃப்ளை பறந்து போயிடுச்சு. சிங்கத்தோட காதில் இருந்த தோல் சின்னதாக போயிடுச்சு. மக்கி உட்கர் शेर की नाक पर बैठी तो उसने मक्की को फिर पंजा मारा. மக்கி உட் கை. இப்போ ரெண்டாவது மக்கி வந்து சிங்கத்தோட நாக்குனா மூக்கில் வந்து உட்காந்துச்சான். மறுபடியும் சிங்கம் அடிக்க அங்கேருந்து சட்டுன்னு ஹவுஸ் ஃப்ளை பறந்து போயிடுச்சான். மறுபடியும் சிங்கத்தோட மூக்கில் இருந்த தோல் சின்னதாக போயிடுச்சு. அப்கி பார் ஷேர் கி நாக் சில் கை. இப்போது சிங்கத்தோட மூக்கில் சின்னதாக காயமாயிடுச்சு. மக்கி கபி ஷேர் கே மாத்தே பர் बैठती कभी गाल पर तो कभी गर्दन पर. शेर पंजा मारता जाता और कूद को घायल करता जाता. मक्की तो फट से उड़ जाती. ஹவுஸ் ஃப்ளை சிங்கத்தோட நெத்தியில் உட்காந்துச்சு, அதுக்கப்புறம் கன்னத்தில் உட்காந்துச்சு, அதுக்கப்புறம் கழுத்தில் உட்காந்துச்சு. உட்காந்த போதெல்லாம் சிங்கம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஸ்பீடாக ஹவுஸ் ஃப்ளை பறந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அடி மொத்தம் சிங்கத்தோட நெத்திலையும் கன்னத்துலேயும் கழுத்துலேயும் பட்டுச்சு. अंत में शेर उब गया तक गया. वह बोला मक्की बहन अब मुझे छोड़ो, मैं हारा और तुम जीती बस. உப் கயானா போர். சிங்கத்துக்கு ரொம்ப போர் ஆயிடுச்சு. தக் கயா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. வா போலா மக்கி பஹன் அப் முஜே சோடோ. ஹவுஸ் ஃப்ளை சிஸ்டர் என்னை விட்டுடு, ரொம்ப டயர்டாயிட்டேன். மே ஹரா और तुम जीती. நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்ட, போதும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சிங்கம் ஹவுஸ் ஃப்ளை கிட்ட சொல்லிச்சான். ஹவுஸ் ஃப்ளை சிங்கத்தை தோக்கடித்த சந்தோஷத்தில் ரொம்ப அகங்காரத்தோடு அங்கேருந்து பறந்து போச்சான். सामने एक हाथी मिला. मक्की ने कहा अरे हाथी मुझे प्रणाम कर. அப்படி பறந்து போயிட்டுருக்கும்போது ஹவுஸ் ஃப்ளை முன்னாடி, சாம்னேனா முன்னாடி, ஒரு யானை வந்துச்சான். யானையை பார்த்து ஹவுஸ் ஃப்ளை சொல்லிச்சான், ஏ யானை நில்லு, நீ என்ன விஷ் பண்ணாமல் போகிற அப்படின்னு கேட்டுச்சான். मैं जंगल के राजा शेर को हराया है, इसलिए जंगल में अब मेरा राज चलेगा. ஹவுஸ் ஃப்ளை சொல்லிச்சான், நான் காட்டில் ராஜாவான சிங்கத்தையே தோக்கடிச்சிருக்கேன், அதனால் இனிமேட்டு காட்டில் என்னோட ராஜ்யம்தான் அப்படின்னு ஹவுஸ் ஃப்ளை யானைக்கிட்ட சொல்லிச்சான். हाथी ने सोचा इस पागल मक्की से बहस करने में समय कौन बर्बाद करे. யானை நினச்சிதான், இந்த லூஸு ஹவுஸ் ஃப்ளை கிட்ட யார் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறது. हाथी ने सूंड ऊपर उठाकर मक्की को प्रणाम किया और आगे बढ़ गया. யானை என்ன பண்ணிச்சான், தன்னோட தும்பிக்கை, சூண்டுனா தும்பிக்கை மேலே தூக்கி ஹவுஸ் ஃப்ளைக்கு விஷ் பண்ணிச்சான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுச்சு. सामने से आ रही लोमड़ी ने यह सब देखा. அந்த வழியாக வந்த நரி இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வந்துச்சான். லோம்டி மந்து முஸ்கரானே லகி. நரி மெல்லமாக சிரிச்சு தான், முஸ்கரானேனா சிரிக்கிறது. इतने में मक्की ने लोमड़ी से कहा अरे वो लोमड़ी चल मुझे प्रणाम कर. அந்த சமயத்தில் ஹவுஸ் ஃப்ளை நரியை பார்த்து சொல்லிச்சான், ஏ நரி என்ன எனக்கு விஷ் பண்ணு. मैंने जंगल के राजा शेर और विशालकाय हाथी को भी हरा दिया है. ஹவுஸ் ஃப்ளை சொல்லிச்சான், ஏ நரி, நான் இந்த காட்டில் ராஜாவான சிங்கத்தையும் அப்புறம் இந்த காட்டிலே பெரிய அனிமலான யானையையும் தோக்கடிச்சிருக்கேன், அதனால் நீ என்ன விஷ் பண்ணணும். लोमड़ी ने उसे प्रणाम किया, फिर धीरे से बोली. நரி என்ன பண்ணிச்சான், ஹவுஸ் ஃப்ளையை விஷ் பண்ணிச்சான். அதுக்கப்புறம் धीरे से बोली மெல்லமாக சொல்லிச்சான், धन्य हो मक्की रानी, धन्य हो, धन्य है आपका जीवन और धन्य है आपके माता पिता. ஹவுஸ் ஃப்ளையை நரி விஷ் பண்ணிச்சான் இதெல்லாம் சொல்லி. लेकिन मक्की रानी उधर वह मकड़ी दिखाई दे रही है ना. விஷ் பண்ணதுக்கப்புறம் நரி சொல்லிச்சான், மக்கி ஹவுஸ் ஃப்ளை ராணி, அங்கே ஒரு மக்கடி தெரியுது பார்த்தீங்களா. மக்கடினா ஸ்பைடர்.
ஸ்பைடர் தெரியுது பார்த்தீங்களா, வா ஆப்கோ காலி தே ரஹி தி, அது உங்களை பற்றி ரொம்ப ரொம்ப தப்பு தப்பாக பேசுது. உஸ்கி சரா கபர்லோனா, அந்த ஸ்பைடர் கொஞ்சம் கவனிங்களேன் அப்படின்னு நரி ஹவுஸ் ஃப்ளை கிட்ட சொல்லிச்சான். யா சுன்கர் மக்கி குஸ்ஸே சே லால் ஹோ உட்டி, அதை கேட்டதும் ஹவுஸ் ஃப்ளைக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. மக்கி போலி, உஸ் மக்கடி கோ தோ मैं चुटकी बजाते ख़त्म कर देती हूँ. ஹவுஸ் ஃப்ளை சொல்லிச்சான், அந்த ஸ்பைடரை நான் சொடக்கு போடுற டைமில் அவனோட கதையை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். யா कहते हुए मक्खी मकड़ी की तरफ झपटी और मकड़ी के जाले में फंस गई. ஸ்பைடர் கூட சண்டை போட போன ஹவுஸ் ஃப்ளை என்னாச்சு, ஜாலேமே ஃபஸ் கை, அந்த ஸ்பைடரோட வெப்பில் மாட்டிக்கிச்சு. मक्खी जाले से छूटने की ज्यों ज्यों कोशिश करती गई त्यों त्यों और भी अधिक फंसती गई. ஹவுஸ் ஃப்ளை அங்கேருந்து தப்பிக்க பார்த்துச்சு. ஹவுஸ் ஃப்ளை அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுச்சு. ஜோ ஜோ கோஷிஷ் கர்த்தினா ட்ரை பண்ணுறது, ரொம்ப ட்ரை பண்ணுச்சு. ஆனால் அது எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுச்சோ, அதிக் ஃபஸ்தி கைனா நல்லா மாட்டிக்கிச்சு. அது எவ்வளோ ட்ரை பண்ணுச்சோ அந்த அளவுக்கு நல்லா மாட்டிக்கிச்சு. அந்துமே வா தக் கை हार गई. या देखकर लोमड़ी मंद मंद मुस्कुराती हुई वहाँ से चलती बनी. தக் கைனா ரொம்ப டயர்டாயிடுச்சு, ஹார் கை தோத்துடுச்சு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நரி சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. இந்த கதையை எழுதினவர் யார் தெரியுமா? யோகேஷ் ஜோஷி. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.